கண்டிப்பா மேம். இப்ப நீங்க சோரியாசிஸ் சில தைலம்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சிறந்த தைலம் வாழ்க்கை முழுக்க தீர்வு தரும்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த மாதிரி தைலங்கள் மேம்? இந்த தைல வகைகள் சித்த மருந்த பொறுத்தவரைக்கும் தைல வகைகள்னு சொல்லும்போது நெறைய இருக்கு. இந்த சோரியாசிஸ்க்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய தைலத்துல இருந்து, சில குழி தைலம். இந்த குழி தைலம்லாம் ரெடி பண்றதுக்கு 6 மாதங்கள் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே. அவ்ளோ எஃபெக்டிவான மெடிசின்ஸ். இந்த குழி தைலங்கள நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சுரும். பேசிக்கா நெறைய பேர் இந்த வெட்பாலை தைலம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா. ரொம்ப சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவான ஒரு தைலம். நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வெட்பாலை தைலத்தில இன்னும் நெறைய மூலிகைகள் சேர்த்து, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும். இந்த ப்ரிப்பரேஷன் நாங்க ரெடி பண்றதுக்கு. அந்த தைலம் தான் நம்மளுடைய கிளினிக்ல யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த வெட்பாலை தைலம் பேசிக்கா டேண்ட்ரஃப் இருந்தாலோ, சொரியாசிஸ் இருந்தாலோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்க ரெடி பண்ற தைலம் எப்படின்னு பார்த்தோம்னா, வெட்பாலை இலைகளோடு கருஞ்சீரகம், நெல்லிக்காய் அதனோடு சேர்த்து இந்த கடுக்காய் பொடி இதுவும் சேர்க்கிறோம். பூலாங்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து தேங்காய் சிரட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுறோம். அதிலிருந்து செய்யக்கூடிய தைல வகை எவ்வளவு நாள்பட்ட ஒரு க்ரானிக் ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் பெஸ்ட் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது எல்லாமே சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த சொரியாசிஸ் நமக்கு முற்றிலுமாக நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது இதில் கிடைக்க ஆரம்பிக்கும்.